இது வெற்றியின் நேரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இங்கே புதிதாக வந்திருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் தேவனை பற்றி விதமாக சொல்கிறது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். தேவன் அதிசயமானவர். ஆண்டவராய் இயேசு அதிசயமானவர். பாருங்க, சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வானங்களை பார்க்கணும். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் தேவன் அதிசயமானவர் என்பதை மனிதர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. பூமியை எடுத்துக்கிட்டா பூமியும் பாருங்க தேவன் அதிசயமானவர் என்பதை அறிவிக்கிறது. மலைகள், பள்ளத்தாக்கு, கடல், மலர் வனங்கள், மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாமே தேவன் அதிசயமானவர் என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையானவர்களே, மனிதன் அவன் சிருஷ்டிப்பின் சிகரம். சிறந்தவனாக மனிதனை தேவன் உண்டாக்கினார். மனிதனும் பாருங்க ஒரு அதிசய பிறவிதான். அவனுடைய வாழ்க்கை அதிசயமாக இருக்க வேண்டும், அற்புதங்களால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே மனுஷனை தேவன் உண்டாக்கினார். ஆனால் பாருங்க, அதிசயமாய் இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அற்புதமாய் இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாவத்தின் மூலமாக கெட்டு போய்விட்டது என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தபடினால அருமையானவர்களே, இந்த தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு போய்விட்டது. தேவனுடைய அற்புத வல்லமை மனிதனுடைய வாழ்க்கையை விட்டு போய்விட்டது. மனித வாழ்க்கை வெறுமை அடைந்ததாக மாறிவிட்டது, குறைவுபட்டதாக மாறிவிட்டது. மனிதன் அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் போய்விட்டான். பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. அற்புத வல்லமை நிறைந்திருந்த, ஆச்சரியம் நிறைந்திருந்த மனுஷனுடைய வாழ்க்கை அருமையானவர்களே கவலைனாலும் பாரத்தினாலும் கலக்கத்தினாலும் பயத்தினாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. கவனியங்கள், இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மனிதனை விடுதலையாக்கி மனிதனுக்கு மறுபடியும் ஒரு அற்புத வாழ்க்கையை கொடுக்கும்படிதான் அற்புதர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்கிறது. மதத்தை உருவாக்குவதற்காக இந்த உலகத்தில் வரல. மனிதருக்கு பாருங்க வாழ்வு கொடுப்பதற்காக மனுஷனுடைய வாழ்க்கையை அதிசயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, அற்புத வாழ்க்கையாக மாற்றும்படியாக அருமையானவர்களே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு அற்புதமான மாற்றத்தை அருமையானவர்களே மக்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். தாழ்ந்து கிடக்கிற வாழ்க்கையை உயர்த்துகிறவராய், பாவம் நிறைந்த வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாய் மாற்றுகிறவராய், மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை ஜெயிக்கிற வாழ்க்கையாக மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கும்போது அற்புதங்கள் ஆரம்பிக்கிறது. பாவம் மறைகிற ஒரு அற்புதம், வியாதி தொலைகிற ஒரு அற்புதம், தரித்திரம் தீர்கிற ஒரு அற்புதம், கடன் பிரச்சனைகள் மறைகிற ஒரு அற்புதம், எல்லா தீமைகளும் மறைந்து நன்மைகள் உண்டாகிற ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட அற்புத வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை இயேசு அசாதாரணமான வாழ்க்கையாக மாற்றுகிறார். வெறுமையான ஒரு வாழ்க்கையை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறார். ஒண்ணுமில்லாத ஒரு வாழ்க்கையை ஆச்சரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இயேசு மாற்றுகிறார். இந்த உலகத்தில் அவர் வந்தபோது அவர் செய்த முதலாவது அற்புதமே சாதாரண தண்ணீரை அசாதாரணமான திராட்சை ரசமாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. நிறமற்ற தண்ணீர் நிறமுள்ள திராட்சை ரசமா மாறிடுச்சு. மனமற்ற தண்ணீர் மனமுள்ள திராட்சை ரசமா மாறிடுச்சு. ருசியற்ற தண்ணீர் ருசியுள்ள திராட்சை ரசமா மாறிடுச்சு. இனிப்பற்ற தண்ணீர் இனிப்புள்ள திராட்சை ரசமாக மாறிவிட்டது. அருமையானவர்களே, சாதாரண அந்த தண்ணீரை அசாதாரணமான திராட்சை ரசமாக இயேசு மாற்றி கொடுத்தார். இதன் மூலமாக ஒரு செய்தியை அவர் அறிவிக்கிறார். நான் வாழ்க்கையை அசாதாரணமான வாழ்க்கையாக, அற்புத வாழ்க்கையாக மாற்றுகிற கர்த்தர் என்று அவர் தன்னை குறித்து அறிவிக்கிறார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் அற்புதமயமாக மாறும். இருக்கிற தீமைகள்லாம் மறைந்து இல்லாத நன்மைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். ஆகவே இயேசுவை ஆண்டவராக
ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளினாலே பிழைக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பிழைப்பே தேவனுடைய வார்த்தை தான். மீன் தண்ணிக்குள்ள வாழுகிறது போல, அருமையானவர்களே, நாம வார்த்தைக்குள்ள தான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். தண்ணியை விட்டு மீன் வெளியே வந்துச்சுன்னா சாக ஆரம்பிக்கிறது, அதுக்கு வாழ்வு கிடையாது. அதே போல பாருங்க, தேவனுடைய மக்கள் வார்த்தையை விட்டுட்டு வெளியே போவார்களானால் அவர்களுக்கு வாழ்வு இல்லை. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, வசனத்தை கவனமா கேட்டு, அருமையானவர்களே, வசனத்தை உள்ளத்திலே பதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும். மனசுல பதிக்கணும், உள்ளத்துல அதை எழுதணும். பாருங்க, ஆவியானவர் இந்த வேலையில தான் இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய மனதுல பதிக்கவும், நம்முடைய இருதயத்தில் பதிக்கவும், அப்படிப்பட்ட வேலையில தான் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மனதில் தேவனுடைய வார்த்தைகள் நிறையும் போது, உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தைகள் பதியும் போது மனுஷன் விசுவாசிக்கிறவனாக மாறுகிறான். விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே, தேவரகமான வாழ்க்கை அவனுடைய பங்காக மாறுகிறது. விசுவாசத்தை கனம் பண்ணி தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். அதனாலதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை கவனமா கேட்டு மனதை தேவனுடைய வார்த்தையினால நிரப்பணும், இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகள்னால நிரப்பணும். இருதயத்தில் தேவனுடைய கற்பனைகள் எழுதப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்துக்கு திருப்புங்க, எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பாருங்க, தேவனோடு கூட உள்ள இந்த ஐக்கியப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் என்ன செய்யறாரா? அவருடைய பிரமாணங்களை நம்முடைய மனசுல வச்சு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யறாரா? எழுதுகிறாரா. அந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இப்ப நாம அவரோட கூட ஒத்துழைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவைகளால் நம்முடைய மனதை நிரப்பும் போது பாருங்க, விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. விசுவாசம் பெருக்கெடுக்கும் போது அருமையான தேவனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு இறங்கி வருகிறது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. கவனிங்க, அதை தான் எபிரேயர் 2:14-15 நம்ம வாசிச்சோம். மறுபடியும் வாசிக்கலாம். எபிரேயர் 2:14-15 மறுபடியும் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் என்ன செய்தார்? அப்படியானார். விளங்குற மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்துடைய அருமையான சிலுவை பாடுகள் அருமையானவர்களே எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகள் என்னை எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகள் என்னை எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறது. பாருங்க, எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இங்க எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளைகள், எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளைகள். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். இப்ப ஒரு கேள்வி வருகிறது, யார் பிள்ளைகள்? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களையுமே பிள்ளைகள் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. கவனிங்க, எந்த விதத்தில் பிள்ளைகள்? எந்த விதத்தில் பிள்ளைகள்னா அருமையானவர்களே, எல்லா மனிதர்களுமே தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறார்கள். பாருங்க, தேவன் தான் அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே பாருங்க, பிள்ளைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கூட சொல்லலாம், மனிதர்கள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, தேவனும் மனுஷர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அப்ப பிள்ளைகள் என்பது எல்லா மனிதர்களையும் அருமையானவர்களே இங்கே குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே பாருங்க, எல்லா மனுஷர்களையும் அவர் தான் உண்டாக்கினாரு. நான் போன முறை சொன்னேன் இல்லையா, சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கும் போது தேவன் வானங்களை பார்த்து பேசினாரு. பாருங்க, அந்த வானங்கள் அதனுடைய தன்மைகள் தான் அந்த சூரிய சந்திர நட்சத்திரத்துக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. வானங்கள் பாருங்க
அது வந்து வாயுக்களால் நிறைந்திருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இந்த வாயுக்களெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி தான் ஆண்டவர் வந்து அந்த சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. ஒரு நட்சத்திரம் அது உடைந்து நொறுங்குமானால் அருமையா அது அப்படியே வாயுவாக மாறிவிடுகிறது என்று சொல்லுகிறார்கள். சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கும் போது வானங்களை பார்த்து பேசினாரு. மிருகங்களை உண்டாக்கும் போது பூமியை பார்த்து பேசினாரு. கவனிங்க, மிருகங்கள் பூமிக்குள்ள இருந்து வந்திருக்கிறது. அதனால தான் இந்த மண்ணின் தன்மைகள் அதுக்கு நிறைய இருக்குது. செத்த உடனே அது மண்ணோடு மண்ணா போய்விடுகிறது. மீன்களை உருவாக்கும் போது கர்த்தர் தண்ணீரை பார்த்து பேசினாரு. பாருங்க, தண்ணீருக்குள்ள இருந்து மீன்கள் வந்திருக்கிறது. சாகும் போது பாருங்க அது தண்ணீரோட தண்ணீரா அது போய்விடுகிறது. மனுஷனை உண்டாக்கும் போது அருமையானவர்களே யாரை பார்த்து பேசினாரு? தன்னை பார்த்து பேசினார். நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். கவனிங்க, let us create man in our image and in our likeness. கவனிங்க, தன்னை பார்த்து தேவன் பேசி தனக்குள்ளே இருந்து மனிதனை என்ன செய்தார்? உண்டாக்கினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்து என்ன செஞ்சிருக்கிறான்? வந்திருக்கிறான், குரங்குல இருந்து வரல. கவனிங்க, பிசாசு பாருங்க தவறான காரியங்களை மனுஷனுக்குள்ள விதைச்சு மனுஷனை கெடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நினைச்சிருக்கிறான், பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. அதான் கென்யான்ற ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, பெரிய பிரசங்கியார் பாருங்க, எப்படி மனுஷன் குரங்குல இருந்து வந்திருக்க முடியும்? யானை யானையாவே இருக்குது, புலி புலியாவே இருக்குது, சிங்கம் சிங்கமாவே இருக்குது, குரங்கு மட்டும் எப்படி மனுஷனா மாறிச்சுன்னு கேட்கிறாரு. இல்ல, குரங்கு குரங்காவே தான் இருக்குது, மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறான். ஆமென். அருமையானவர்களே, மனிதர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே வேதம் அவர்களை பிள்ளைகள் என்று அழைக்கிறது. இப்ப பாருங்க, திருப்போம் லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 38வது வசனம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ்ல கொஞ்சம் சரியா வரல. ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். கவனிங்க, ஆதாம் தேவனுக்குள்ள இருந்து வந்ததுனால ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆடம் வாஸ் தி சன் ஆஃப் காட். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னான் இன்னானை பெற்றான், இன்னான் இன்னானை பெற்றான், இப்படி வந்துட்டே இருக்கும். சில நேரங்களில் இதை வாசிக்கும் போது நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னான் இன்னானை பெற்றான், இன்னான் இன்னானை பெற்றான்னு. ஆனா பாருங்க, அதுக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. கொரியா தேசத்துல யாங்கி சோன்னு ஒரு பெரிய பிரசங்கியார் இருக்கிறார். அவருடைய சபையில 8 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. உலகத்திலேயே பெரிய பிரசங்கியார், பாஸ்டர். அவர் பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக 2 நுரையீரல்களும் பாதிக்கப்பட்ட நிலைமையில அவங்க மாமா வீட்டு திருநையில படுத்து கிடந்தாராம். வீட்டுக்குள்ள வெளியே திருநையில படுத்து கிடந்தாராம். ஜயரோகம், டாக்டர்லாம் கைவிட்டாங்க, சாவு படுக்கையில் படுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை வந்து அவர்கிட்ட வந்து ஒரு புதிய ஏற்பாட்டை அவர் கையில் கொடுத்து, இதை வாசிங்க, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார், சுகமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி புதிய ஏற்பாட்டை கையில் கொடுத்துட்டு போயிடுச்சான் பாருங்க. அந்த நாட்களில் அவங்க தேசத்தில் இந்த ஆண்கள் வந்து இந்த பெண்களை மதிக்கவே மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த நாட்களில் பாருங்க மதிக்கவே மாட்டாங்களாம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இந்த பைபிளை கொடுத்துட்டு போதுன உடனே இவருக்கு அது மேலே எரிச்சல் வந்துருச்சான் பாருங்க. படார்னு பைபிளை பிடிங்க லெஃப்டில் அங்கிட்ட தூக்கி எரிஞ்சிட்டாரான். அந்த பிள்ளை போயிடுச்சான். ஒரு 3-4 நாள் ஆச்சான். ஆனால் பிறகு அப்படி பார்த்துட்டே இருந்தாரான். அது அங்கே கிடந்துச்சான் பாருங்க அந்த பைபிள். சரி, என்னதான் போட்டிருக்குதே வாசிப்போமேன்னு சொல்லி எடுத்தாரான் பாருங்க. எடுத்துட்டு முத பக்கத்தையே திருப்பி பார்த்தா இன்னான் இன்னானை பெற்றான், இன்னான் இன்னானை பெற்றான், இன்னான் இன்னானை பெற்றான், அப்படி வரிசையா வந்திருந்த உடனே யோசித்தாரான், ஏவன் எவனை பார்த்தா எனக்கு என்ன? நானே வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கேன், நானே சாவு படுக்கையில் இருக்கிறேன், ஏவன் எவனை பார்த்தா எனக்கு என்னன்னு தூக்கி பாருங்க தூர போட்டாராம் பாருங்க. அப்புறம் யோசித்தாரான், அந்த நாய் வரட்டும், நல்லா திட்டி அனுப்புறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாராம் பாருங்க. சாட்சியை எழுதுறாரு பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு அந்த பிள்ளை வந்தாலாம். வந்த உடனே வாசித்தீங்களான்னு கேட்டாலாம். உடனே சொன்னாராம், நல்ல புஸ்தகத்தை கொடுத்தா நீ
இன்னானை பெற்றான் இன்னானை பெற்றான்னு போட்டிருக்குது. எவனை பார்த்தா எனக்கு என்ன? இதுக்கு ஒரு புஸ்தகம், இதை நான் வாசிக்கணுமா? இவ்வளோ கஷ்டப்படுகிற நிலைமையில இதை நான் வாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கடுகடுன்னு பேசினாரா பாருங்க. அந்த பிள்ளை கேட்டுச்சான், மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அவர் சொன்னாராம், அதுக்கு என்னன்னாராம், இல்லை மீன் சாப்பிடும்போது முள்ளையும் சேர்த்து ஒழுங்கிடுவீங்களான்னு சொல்லி கேட்டுச்சான். இல்லை முள்ளை எடுத்து வச்சுட்டு தான் சதையை சாப்பிடுவேன்னாராம். அந்த மாதிரி தான் இதையும் படிங்க. எது உங்களுக்கு கிரகிக்க முடியலையோ அதை தூக்கி வச்சிருங்க. எது உங்களால் கிரகிக்க முடியுதோ அதை நல்லா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, குணமாக்குவாரு, விடுதலை ஆக்குவாருன்னு சொல்லி டக்குன்னு போயிடுச்சான் பாருங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு பிறகு ஒரு சில நாள் கழிச்சு நான் அதை வாசிக்க ஆரம்பிச்சு இயேசுவை கண்டுபிடிச்சு, இயேசு எனக்காக சிலுவையில வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்காருன்னு விசுவாசிச்சு, அவ்வளவு டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து சுகமாகி இன்னைக்கு உலகத்திலே பெரிய பாஸ்டர் ஆயிட்டாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, இந்த இன்னானை பெற்றான்றதுக்குள்ள கூட கர்த்தர் சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அது பெரிய விடுதலையாக்குகிற சத்தியம். அது என்ன சத்தியம்? ஆதாம் தேவனுடைய குமாரன். கவனிங்க. அப்ப மனிதர்களை கர்த்தர் சிருஷ்டித்தபடினால, மனிதர்கள் தேவனுக்குள்ள இருந்து வந்ததுனால எல்லாரையும் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. தேவன் சிருஷ்டித்தபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு ஐக்கியத்திலே, உறவிலே, சுபாவத்திலே எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்களா? இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க. எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஐக்கியத்துல, உறவுல, சுபாவத்துல மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை. என்ன ஆச்சு? அதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த விபரீதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க. தேவ சுபாவத்திலே தேவனுடைய பிள்ளையாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்த மாத்திரத்தில் அருமையான பிசாசுனுடைய சுபாவம் இவனை என்ன செஞ்சிருச்சு? மூடிக்கிடுச்சு. பிசாசுனுடைய சுபாவம் இவனுக்குள்ள ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்திலே ஒரு மறுபிறப்பு வந்துருச்சு. தேவனுடைய குமாரனா இருந்தவன் பிசாசின் பிள்ளையாக மாறிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் எபேசியருக்கு திருப்புங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். எல்லாரும் சொல்லுவோம், கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். கோபாக்கினின் பிள்ளைகள்னா பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம்னு அர்த்தம். கவனிங்க. இப்ப தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பிசாசுக்கு அடிபணிந்ததுனால, பிசாசுடைய சுபாவம் மனிதனை ஆண்டு கொண்டதுனால, அருமையானவர்களே இங்க எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் பிசாசுனால சுபாவத்தினால் என்று நிரப்பப்பட்டு பிசாசின் பிள்ளையா மாறிட்டான். அதனாலதான் பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது நிக்கோதேமுவிட்ட சொன்னாரு, நிக்கோதேமுவே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான். அவன் கேட்டான், எப்படி ஆண்டவரே, இந்த சரீரத்தில் பிறக்கணுமான்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இது சரீரத்தில் இல்லப்பா, இது சரீர பிரகாரமான பிறப்பு கிடையாது. தேவ ஆவியினாலே மனுஷ ஆவி பிறப்பிக்கப்பட வேண்டும். இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது நீ ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் பிறந்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளார்கள். நம்முடைய பாக்கியம் என்னன்னா, நாம் சிருஷ்டிப்பிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது மட்டுமல்ல, அருமையானவர்களே, நாம் சுபாவத்திலே, ஐக்கியத்திலே, உறவிலே இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, எல்லா விதத்திலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுக்கு பிரியமானவன், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவேன், நான் தேவனுக்கு பிரியமானவன், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். என்ன பாக்கியம் பாருங்க. இந்த தேவனால் படைக்கப்பட்ட இந்த மனுக்குலம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள், பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறார்கள், பரிதாபமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விடுதலையாக்கி மறுபடியும் அருமையானவர்களே இவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றணும். எல்லா தீமைகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் இவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று அருமையான தேவன் திட்டம் போட்டு அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக
மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் வந்தார். என்ன பெரிய அன்பு பாருங்க. தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் பிறப்பது என்பது அபூர்வமான ஒரு காரியம். அது விந்தையிலும் விந்தை. ஆனால் தேவன் நம்மை நேசித்தபடினால மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக அவர் வந்தார். நல்லா கவனிங்க, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக வந்தார்னு குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா சிலுவையில் அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட வேண்டும், அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தப்பட வேண்டும். மாம்சம் கிழிக்கப்பட்டு ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டால் தான் மனுஷன் என்ன செய்ய முடியும்? மீட்கப்பட முடியும். ஆகவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஏனென்றால் மனுஷன் தன்னுடைய ரத்தத்துக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான். மாம்சத்தில் தன்னுடைய ரத்தத்துக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறான். அவனை விடுதலை ஆக்கணும்னா தேவன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் வரணும். ரொம்ப பிரயாசம் எடுக்கிற ஒரு காரியம், லேசான ஒரு காரியம் கிடையாது. அருமையா நிறைய கரையும் கொடுக்கணும், நிறைய தியாகம் பண்ணணும். செய்தார் பாருங்க இயேசு. மனிதனாக பிறந்தது மட்டும் இல்ல, சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து, அருமையானவர்களே மாம்சத்தை கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்து, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி மனிதர்களாகிய நமக்கு அருமையான பாவத்திலிருந்து மீட்பையும் பிசாசுடைய கரத்திலிருந்து மீட்பையும் விடுதலையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் மீட்கப்பட்டவர்கள்? விடுதலையாக்கப்பட்டவர்கள். அதைத்தான் நம்ம போன வாரங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம். பாவத்திலிருந்து நம்மை அவர் விடுதலை ஆக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது மட்டுமல்ல, இன்னும் நிறைய காரியங்களை என்ன செய்கிறாரு? நமக்கு செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் நமக்காக. யோசித்து பார்க்குறீங்களா? அடிக்கடி யோசிக்கணும். ஆண்டவரே, எனக்காக மாம்சத்தை ரத்தத்தை உடையவர் அந்த உலகத்தில் வந்து நிர்வாணமாக எனக்காக தொங்கி இருக்கிறீரே, இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. இன்னைக்கு பாருங்க, மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க, தியாகராஜன் தியாகராஜன் பேர் வைப்பாங்க. நான் சொல்லுறேன், அந்த பேர் நம்ம ஆண்டவருக்கு தான் நல்லா பொருந்தோம். அவர் தான் பெரிய தியாகராஜன், நமக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே எபிரேயர் 2:14 இன்னொரு காரியத்தை பார்ப்போம். பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செய்தார்? அழித்தார். எல்லாரும் சொல்லுங்க, அழித்தார். இது மிகப்பெரிய நற்செய்தி. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே கர்த்தர் அழித்தார். இனிமே அழிக்க போறார் போடல, என்ன போட்டிருக்குது? அழித்தார். பிசாசு அழிஞ்சு போனவன். கவனிங்க, கர்த்தர் அவனை கல்வாரி சிலுவையில் என்ன செய்கிறாரு? அழித்து போட்டிருக்கிறார். அருமையானவர்களே, இதை விசுவாசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. அநேக விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் இந்த வசனம் தெரியல பாருங்க, விளங்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமேதான் ஏதோ கர்த்தர் செய்ய போறார் போலன்னு சொல்லி உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்களாம் பாருங்க, சில வீடுகளுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன சொல்றாங்க? உங்க வீட்டில் பெட்ரூம்ல 2 பிசாசு இருக்குது, கிச்சன்ல ஒரு பிசாசு இருக்குது, வராண்டால ஒரு பிசாசு இருக்குது. நான் உபவாசம் போட்டு அந்த பிசாசுகளை என்ன செஞ்சிடறேன்? விரட்டிடுறேன். மக்களும் பாருங்க பயந்துட்டு கிடக்குறாங்க. ஏன்னா ஊழியக்காரர் சொல்லிட்டாரு 2 பிசாசு இருக்குன்னு. அருமையானவர்களே, இந்த ஊழியக்காரருக்கா நான் பரிதவிக்கிறேன். கவனிங்க, ஏன்னா இந்த ஆளுக்கு வசனம் என்ன செய்யல, தெரியல. வசனம் தெரியாத ஊழியக்காரனால மக்கள் இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கிறாங்க, பாடா படுத்தி எடுக்கிறாங்க மக்களை. கவனிங்க அருமையானவர்களே, வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஊழியக்காரனா வார்த்தைகளை பேச வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஏனென்றால் ஜனங்கள் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. வசனத்தை பிரசவம் பண்ணுற ஊழியக்காரரா இருக்கணும். கவனிங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்க வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லுவேன். சிலருக்குள்ள கேள்வி, எப்படி பாஸ்டர் தெரியும்? ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்திட்டாரா? இல்லை, வெளிப்படுத்தலாம் ஒன்றும் தேவையில்லை. வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:33 பாருங்க, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் வசனத்தில் சொல்லிட்டாருங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் இப்படி சொல்றேன். நான் உங்க வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போகும்போதே அப்படி சொல்லிட்டு போங்க, எங்க வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறது. எத்தனை பேருக்கு நீதிமான்கள்? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நீதிமான், என்னுடைய வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது.
மறுபடியும் சொல்லலாம், நான் நீதிமான், என்னுடைய வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. அதுதான் சத்தியம். அருமையானவர்களே, ஏன் பிசாசை அழிச்சிட்டாரு, அவனை ஒண்ணும் இல்லாதவனா ஆக்கிட்டாரு. இப்ப வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஒரு விதத்தில் சொல்ல போனா, இன்னொரு விதத்தில் சொல்ல போனா கர்த்தர் இருக்கிறாரு. ஏன்னா நீங்க எங்கேயோ அங்கதான் கர்த்தர் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நம்ம வீடு ஆண்டவருடைய வீடுங்க. நான் கேட்கிறேன், ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள எப்படி பிசாசு வருவான்? என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. காத்து கருப்பு இருக்குது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கர்த்தர் தான் இருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இருக்கிறாரு. அருமையானவர்களே, ஏன் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை கர்த்தர் தமது மரணத்தினால என்ன செய்திருக்கிறார்? அழித்து இருக்கிறார், அழித்து போட்டிருக்கிறார். அழிஞ்சு போனவன் அவனுக்கு அருமையான ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது பாருங்க. அவனை அற்பமா நினைக்கணும். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு திருப்புங்க, ஆதியாகமம் 3:15 வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதியாகமத்திலேயே இயேசு வருவதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அருமையானவர்களே, கர்த்தர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. முதலாவது வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம் தான். வேதத்தில் சொல்றாங்க 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொல்லி, அதுல முதலாவது வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம் தான். எந்த வாக்குத்தத்தம்? அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு இந்த உலகத்துல ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார். நல்லா கவனிங்க, ஸ்திரீக்கு வித்தே கிடையாது, ஆண்களுக்கு தான் வித்து இருக்குதுன்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் அதை குறிப்பிட்டு சொல்றாரு, ஸ்திரீயின் வித்துன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? எந்த ஆணின் உதவியும் இல்லாமல் பரிசுத்த தேவகுமாரனாக பாவத்துக்கு அப்பாற்பட்டவராக இயேசு இந்த உலகத்திலே பிறப்பார். பிறந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் வந்து பிசாசுடைய தலையை நசுக்குவார், அவனுடைய அதிகாரத்தை ஒண்ணில்லாமாக்குவார், பிசாச ஒண்ணில்லாமாக்குவார் சொல்லி அருமையானவர்களே கர்த்தர் இங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். யோசித்து பார்க்கிறேன் நான், நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்காக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் திட்டமிட்டிருக்கிறாரு. 4000 ஆண்டு, இயேசு பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாருங்க இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இன்னைக்கு 6000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நமக்காக இவ்வளவு முன்னேற்பாடுகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், ஒரு தைரியம் வருது எனக்கு. இவ்வளவு முன்னேற்பாடுகளை எனக்காக பண்ணி வச்சிருக்கிற தேவன் இன்னைக்கு இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை என்னை விட்டு நீக்க மாட்டாரா? எத்தனை பேர் நீக்குவார்னு விசுவாசிக்கிறீங்க? வெயில் பட்ட பனி போல இந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு போயிடும். கர்த்தாவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன நினைச்சீரா? எனக்காக இவ்வளவு பெரிய திட்டங்களை போட்டீரா, வாக்குத்தத்தங்களை பண்ணினீரா, குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து அவைகள் எல்லாம் எனக்காக சவதரித்து தந்தீரா, நன்றி ஆண்டவரே என்று அருமையானவர்களே கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுடைய தலையை நசுக்குவேன் சொல்லி அவர் வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செய்தார்? என்ன செய்தார்? அழித்தார். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், அழித்தார். அழித்தார்னா கிரேக்க வார்த்தையில ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குதான், கடார்ஜியோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குதான். கடார்ஜியோனா to make it into powder, தூளாக்குகிறது. இயேசு வந்து பிசாச தூள் தூளாக்கி இருக்கிறார், தூசியாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய நற்செய்தி இன்னைக்கு. அதனால தான் பாருங்க பிசாசை பற்றி பெருசா பேசுறவர்கள், பில்லி சூனியம், மாந்திரவாதம், அது இதுன்னு பேசுறவர்கள் அறிவில்லாம பேசுறாங்க. அது ஒண்ணும் இல்ல அருமையானவர்களே, கர்த்தரத தூசியாக்கி இருக்கிறாரு. பாருங்க, தூசி வந்து உங்க ட்ரெஸ்ல ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க பெருசா பேசுவீங்களா? தூசி வந்து ஒட்டுச்சுன்னா என்ன செய்வீங்க? இப்படி சுண்டுவீங்க இல்லையா? சுண்டுனா தூசி என்ன செஞ்சிடும்? பறந்துடும். நான் சொல்றேன் பிசாசும் அப்படிதான், சுண்டுறீங்கன்னா பறந்துருவான் அவன். ஏன்னா கர்த்தர் அவனை தூசி ஆக்கிறார், தூள் தூள் ஆக்கி இருக்கிறாரு. இப்ப அவனை பெருசா பேசுறத நிறுத்தணும், கர்த்தரை உயர்த்தி பேச வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தரை அருமையானவர்களே கனப்படுத்தி பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்க 1 யோவான் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்,
ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க வெளிப்பட்டார். வெளிப்பட்டார்னு போட்டுக்குதா, வெளிப்பட போகிறார்னு போட்டுக்குதா? எல்லாமே கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அங்கே அழித்தார்னு வாசிக்கிறோம், இங்கே வெளிப்பட்டார்னு வாசிக்கிறோம். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. எங்கே அழித்தார்? கல்வாரி சிலுவையிலே பரிபூர்ணமா அழித்திருக்கிறார். வியாதியை அழிச்சிருக்கிறாருங்க, தரித்திரத்தை அழிச்சிருக்கிறாரு, பாவ சோதனைகளை அழிச்சிருக்கிறாரு, எல்லா தீமைகளையும் அழிச்சிருக்கிறாரு, சாபங்களை அழிச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீமைகளையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே அழித்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அழித்திருக்கிறார். பாருங்க, கடந்த காலத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க, எதிர்காலத்தில் ஆண்டவர் ஏதோ செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி காத்துட்டே கிடக்குறாங்க. சிலர் என்ன யோசிக்கிறாங்க, 2014 நன்மை வராது, 2015 நன்மை வரும். நல்ல காலம் 2015 வரப்போகுது. பிசாசு பாருங்க எதிர்காலத்துக்கு தூக்கி போட்டுருவான். 2015 வந்த உடனே அப்புறம் ஒரு பொய்யை சொல்லிடுவான். இல்ல 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 2016 தான் வரும். 2016 வந்த உடனே இல்ல இல்ல 17 தான் வரும். இப்படியே வருஷங்களை தள்ளிக்கொண்டே போய் கடைசியில் கடற்கரை திருடுறதுன்னு சேர்த்துருவான். கவனிங்க, கண் திறக்கப்பட்டவர்கள் சொல்லுறாங்க, இயேசு எனக்காக கடந்த காலத்திலே சிலுவையில் மரிச்சு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எனக்கு நல்ல காலம் இனி வர போறது இல்ல, எனக்கு நல்ல காலம் ஏற்கனவே வந்துருச்சு, இயேசுவின் நாமத்தில் அது வந்துருச்சு. இன்றைக்கு நான் நல்ல காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பைபிளில் போட்டிருக்கு, அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அருமையானவர்களே? அவர் நன்மைகளின் ஒத்துருவமா இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் மொத்தரூபமா இருக்கிறாரு. அவருக்குள்ளதாங்க நாம இருக்கிறோம். அப்படின்னா ஆசீர்வாதத்துக்குள்ள நாம இருக்கிறோம், நன்மைகளுக்குள்ள நாம இருக்கிறோம், ஜீவனுக்குள்ள நாம இருக்கிறோம். நல்ல காலம் வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல காலம் வந்துருச்சு. நல்ல காலத்துக்காக மக்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, ஏன்ட்ட வாங்க, நல்ல காலம் ஆரம்பிச்சு விடுறேன்றார். அருமையானவர்களே, திருப்புங்க 2 தீமோத்தேயுவின் புத்தகம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறீர்கள்? ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே என்ன செய்தார்? வெளியரங்கமாக்கினார். கவனிங்க, மரணத்தை பரிகரித்து, பிசாசினுடைய வல்லமையை பரிகரித்து, ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். பரிகரித்துனா அபாலிஸ்ட் என்கிற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அபாலிஸ்ட். கவனிங்க, அபாலிஸ்ட்னா ஒன்னும் ஆக்குறது, டு மேக் இட் இன்எஃபெக்டிவ், ஒன்னும் ஆக்கிறது. பாருங்க, ஒரு மோசமான ராஜா ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய நோக்கமெல்லாம் மனுஷர்களை அழிக்கணும், மக்களை அழிக்கணுன்றது அவனுடைய நோக்கம். அதனால மக்களுக்கு விரோதமா, மக்களை கெடுப்பதற்காக, மக்களை அழிப்பதற்காக பலவிதமான பொல்லாத திட்டங்களை போடுறான். போட்டு அதை செயல்படுத்தணும்னு சொல்லி என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான். மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ இப்படி பொல்லாதவனா இருக்கிறானே, நமக்கு விரோதமா இப்படி பயங்கரமான திட்டங்களை போட்டிருக்கிறானே, இதை நிறைவேற்றினானா நம்ம அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிருமேன்னு சொல்லி மக்கள் அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது இன்னொரு நல்ல ராஜா ஒருத்தன் வர்றான். நல்ல ராஜா இவனுக்கு விரோதமா படையெடுத்து இவனை மேற்கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவனை ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்ச உடனே அருமையானவர்களே, அவன் கொஞ்சம் நல்ல மனுஷன் பாருங்க, அவன் மக்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறான். அதனால பாருங்க, நல்ல திட்டங்களை போட்டு அவன் நிறைவேற்றணும்னு விரும்புகிறான். அதுக்கு என்ன செய்யறது? முதல்ல இந்த பொல்லாத ராஜாவை மேற்கொண்டானே, மேற்கொண்ட பிறகு அவன் போட்டிருந்த எல்லா அந்த பொல்லாத திட்டங்களையும் அபாலிஷ் பண்ணிடுவான், அழிச்சிருவான், ஒன்னெல்லாம் ஆக்கிட்டு இப்ப புது திட்டங்களை வேணும் செய்யறான், போட்டு செயல்படுத்துகிறான். மக்களுடைய அருமையானவர்களே, மனநிலை எப்படி இருக்குது பாருங்க. செத்தவனுக்குள்ள இருந்து ஜீவன் வந்த மாதிரி இருக்கும், சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்காது. கவனிங்க, அந்த மாதிரி தான் பாருங்க பிசாசு நம்மளுக்கு விரோதமா பயங்கரமான பொல்லாத திட்டங்களை போட்டு வைத்திருந்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளை ஒடுக்கும்படி, நம்மளை மடங்கடிக்கும்படி, நம்மளை நிகிரகம் பண்ணும்படி, நம்மளை கெடுக்கும்படி பிசாசு பொல்லாத திட்டங்களை போட்டு கடைசியில் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்கு இந்த திட்டங்களை போட்டு வச்சிருந்தான். அருமையானவர்களே, நல்ல காலம் நமக்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். I praise God for Jesus. இயேசுவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசு வரும்போதே சொல்லிட்டு வந்தாரு, நானும்
மனுஷர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவோ எனக்கு வாழ்வு கொடுக்கவும் என்னுடைய வாழ்வு பரிபூர்ணப்படவும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவோ நான் வாழ்ந்திருக்கவும் என்னுடைய வாழ்வு பரிபூர்ணப்படவும் எனக்குள்ளே வந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Thank God for Jesus. இயேசுவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்தார், நல்ல ராஜா. வந்து அருமையானவர்களே சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி இந்த பொல்லாத ராஜாவை மேற்கொண்டு அவன் தலையை நசுக்கி, அருமையானவர்களே அவன் போட்டு வைத்திருந்த எல்லா திட்டங்களையும் பரிகரித்து, மரணத்தை பரிகரித்து ஒன்னெல்லாம் ஆக்கி ஜீவ திட்டங்களை போட்டு இன்றைக்கு அந்த ஜீவ திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? அதான் செஞ்சிட்டு இருக்கிறார் இன்னைக்கு. மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் கர்த்தர் வெளியரங்கமாக்கினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்போ அடுத்த குறிப்பை பாருங்க, எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்படின்னா கல்வாரி சிலுவை பாடுகள் மூலமாக பிசாசை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு பயத்துக்கு அடிமையா இருந்த எல்லாரையும் பயத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். நல்லா கவனிங்க, பயமானது வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுது. பிசாசு பயத்தை கொண்டாந்து மக்களுடைய வாழ்க்கையில போட்டு மக்களை வேதனைப்படுத்துகிறான். அந்த வேலையில தான் அவன் இருக்கிறான். கவனிங்க, அதனாலதான் தேவனுடைய மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். பயத்தை கொண்டாந்து போட்டு அந்த பயத்தை நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாசத்துக்கு மாசம் அப்படியே டெவலப் பண்ணி அந்த பயத்தை பெருசாக்க விரும்புகிறான். பயம் பெரிதாக மாறும்போது அருமையான பிசாசு அழிவின் வேலைகளை கொண்டு வருகிறான். கவனிங்க, இப்படிதான் அவன் என்ன செய்யறான்? செயல்படுகிறான். ஆனால் தேவன் பாருங்க, அவர் வந்து வேற, அவர் பாசிட்டிவா, அவர் வந்து விசுவாசத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்தை நல்ல பெருசாக்கி, விசுவாசம் வளரும் போது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை அவர் செய்கிறார். பிசாசு நெகட்டிவா செயல்படுகிறான், தேவன் பாசிட்டிவா செய்கிறாரு, செயல்படுகிறாரு. பிசாசு அருமையானவர்களே பயங்களை கொண்டு வருகிறான். இப்ப தேவனுடைய மக்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்ன அறிவுனா, கர்த்தர் என்னை எல்லா பயத்திலிருந்தும் என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். பிசாசுக்கு நான் பயப்பட மாட்டேன், வியாதிக்கு நான் பயப்பட மாட்டேன், தரித்திரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், தீமைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன், ஆக்சிடென்ட்டுக்கு நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு அவருடைய சிலுவை பாடுகள் மூலமாக எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கப்பட்டவர்கள் கவனிங்க அருமையானவர்களே. ஒருத்தர் கேட்டாரு, பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார்னு சொல்றீங்க ஐயா, ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் போட்டிருக்குதே, அப்ப கர்த்தருக்கு நம்ம பயப்படணும் இல்லைன்னாரு. அது பாம்புக்கும் புறானுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. கர்த்தர் அடிச்சிருவாரோ நொறுக்கிடுவாரோ அப்படி பயப்பட வேண்டியது இல்லைங்க. நவீன மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் உன்னதமானவர், உயர்ந்தவர், நல்லவர். நம்ம நேசிக்கிற யாரை பார்க்கலாம் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் என்ன செய்யறோம்? மரியாதை கொடுக்கிறோம். அப்படி மரியாதை கொடுப்பதை பற்றி தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The reverence of the Lord என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஃபியர் இல்ல. பாருங்க, இன்னைக்கு தப்பா சொல்லி விட்டாங்க. கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் உன்னை நொறுக்குவார், பிசாசு செய்யற தீமைகளை கர்த்தர் செய்வார்னு சொல்லி விட்டாங்க பாருங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில். அதனாலதான் எங்க போறோம் என்ன கேட்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் எந்த தீமையும் செய்ய மாட்டார், எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல. பாருங்க, ஒரு பிரசங்கியாரை பற்றி கேள்விப்பட்டேன், பீட் பம்கார்னர்னு சொல்லி ஒரு பிரசங்கியார், நல்ல பெரிய பிரசங்கியார். பாருங்க, அவரு ரட்சிக்கப்பட்டு வாலிப பிராயத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாராம். ஒரு நாள் பாருங்க, ஆலயத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அவருக்கு போக முடியாமல் போன உடனே பாருங்க, அந்த பாஸ்டர் இவரை கூப்பிட்டாரு, அங்கே வாங்க தம்பி, போன வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு வரலையா அப்படின்னாராம். ஆமாம் பாஸ்டர். இங்கே பாருங்க, அந்த சகோதரன் இருக்கிறாரே, அவரு இப்படி ஆலயத்துக்கு வராமல் போனதுனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்டுருவார் அப்படின்னாராம். இவர் பாருங்க, வாலிப பிராயத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி.
இவர் அப்படியே பதிஞ்சிச்சான். ஆண்டவர் வந்து ஆலயத்துக்கு போகலன்னா ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்டுருவாருன்னு சொல்லி பாருங்க, அந்த எண்ணம் அப்படி மனசுல பதிஞ்சிருச்சான் பாருங்க. மறுநாள் அவர் சொல்லுகிறாரு, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாராம், உடம்பெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்குதான். என்னன்னா அப்புறம் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே என்னை ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம் பாருங்க. ஏன்னா பாஸ்டர் இப்படி தப்பா சொல்லி விட்டாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, அப்புறம் நான் பைபிளை நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். பைபிளை நல்லா படிக்க ஆரம்பிச்சு நல்லா தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சா அப்பதான் எனக்கு விளங்குது, கர்த்தர் நம்ம ஆக்சிடென்ட்ல மாட்டி விடுகிறவர் அல்ல, கர்த்தர் நமக்கு வியாதிகளை கொண்டாந்து கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர்னு? எல்லாரும் சொல்லுவோம் ஒரு அறிக்கை, நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்லவராயிருக்கிறார். மறுபடியும் சொல்ல, நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு அவருக்கு வெளிப்பட்ட மாத்திரத்தில் அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையவே ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டேன்றாரு. ஆண்டவரே நீ இவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லை, நீ ரொம்ப நல்லவர், நான் உண்மை நேசிக்கிறேன், உங்களுடைய வேலையை செய்யறதுக்கு நான் வர்றேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆகவே பாருங்க தேவன் நல்லவராக இருக்கிறார். எல்லா பயத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அருமையானவர்களே, பயத்தின் ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க தைரியத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே என் வாழ்க்கையில ஒரு சில சவால்கள் வரலாம், ஒரு சில எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் அவைகளை பார்த்து நாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லி பயத்துக்கு இடம் கொடுக்காம, அருமையானவர்களை பயத்தை தள்ளிவிட்டு விசுவாசிக்கிறவர்களாய் நிற்கும் போது கர்த்தருடைய உதவிகள் நமக்கு வந்து என்ன செய்கிறது, கிடைக்கிறது. தைரியமா தேவனுடைய மக்கள் பாருங்க சவால்களை எதிர்கொண்டு அவைகளை விரட்டி அடிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் கர்த்தர் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். வேதத்தில் பாருங்க, பயப்படாதே என்கிற இந்த வார்த்தை 365 முறை வருகிறதா. கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 365 நாளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு 365 பயப்படாதே. கர்த்தர் சொல்றாரு ஒரு நாள் கூட பயப்படாத. ஏன்னா நான் உன்னை பயத்தில் தெரிஞ்சிருக்கிறேன், விடுதலை ஆக்கி இருக்கிறேன். கர்த்தர் எப்ப வந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை சந்திச்சாலும் நல்ல கவனிங்க, பயப்படாதேங்கிற செய்தியோட தான் வர்றாருங்க. அற்புதமான தேவன். ஆபிரகாமை சந்திச்சார் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாமுடைய கதை உங்களுக்கு தெரியும். சோதோமின் 5 ராஜாக்களை பக்கத்து நாட்டு 4 ராஜாக்கள் வந்து மேற்கொண்டுட்டாங்க, முறியடிச்சிட்டாங்க. முறியடிச்சு சோதோமில் இருக்கிற பொன்னை வெள்ளியை நினைச்சிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. மனுஷர்களையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆகவே ஆபிரகாம் இந்த 4 ராஜாக்களை பின்தொடர்ந்து அவங்கள முறியடிக்கும்படி வீட்டில் இருந்த 318 வேலைக்காரங்களை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் 4 பெரிய ராஜாக்கள், 4 பெரிய சேனைகள், அத்தனை பேரை அருமையானவர்களே 318 வேலைக்காரங்களை வச்சு அவங்கள மேற்கொண்டு ஜெயிச்சிட்டான். யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய வெற்றி. நான் சொல்லுகிறேன், அது அவன் ஜெயிக்கலைங்க, கர்த்தர் அவனோட இருந்து அந்த ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் தலை மேல ஒரு அபிஷேகம், அவன் தலை மேல ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது இருந்தது. ஆகவே பாருங்க, துணிஞ்சு போய் அவன் வந்து அந்த சேனைகளை என்ன செய்யறான், முறியடிக்கிறான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் தலைமையில இருந்த அதே அபிஷேகம், ஆபிரகாம் தலைமையில இருந்த அதே ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம தலைமையில இருக்குது. பெரிய சவால் எப்படி எதிர்கொள்ள போறோம், எப்படி அதை மேற்கொள்ள போறோம்,
எப்படி அதை முறியடிக்க போறோம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினாலே, உங்க தலை மேல இருக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமையினாலே, அது எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் நீங்க தான் முறியடிப்பீங்க. உங்களால முடியும். பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த வெற்றியை கர்த்தர் என்ன செய்தாரு? கொடுத்தாரு. அந்த சோதோமின் ராஜா பாருங்க நெகிழ்ந்து போயிட்டான். நம்மளை முறியடிச்சவனை முறியடிச்சு பொண்ணு வெளியெல்லாம் மீட்டுட்டு வந்துட்டான், மக்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்துட்டான். அவனுக்கு நெகிழ்ச்சி ஆயிப்போச்சு. நெகிழ்ச்சியான பிறகு ஆபிரகாமை பார்த்து சொன்னான், ஒரு தேசத்தின் பொண்ணு பாருங்க, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த பொண்ணெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும், மனுஷர்களை மட்டும் எனக்கு தாருன்னு சொல்லி என்ன செய்யறான் அந்த சோதோமின் ராஜா சொல்லுகிறான். ஆபிரகாம் சொன்னா, ஆபிரகாமை நீர் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு பாதரட்சியின் வார கூட நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். என்ன விசுவாசம் பாருங்க ஆண்டவர் மேல. எந்த மனுஷனை எனக்கு கொடுத்து நான் தான் உன்னை பணக்காரன் ஆக்கினேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஆபிரகாமை பற்றி ஒரே ஒரு சாட்சி தான் வழங்கணும். தேவாதி தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், அவர் தான் இவனை ஐஸ்வர்யவனாக மாற்றினார் என்கிற சாட்சி தான் விளங்கணும். என்ன வைராக்கியம் பாருங்க. அதனால சொல்லுகிறான், கரங்களை கர்த்தருக்கு நேராக என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. என் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறேன், என் கரங்களை மனுஷனுக்கு நேராக நீட்ட மாட்டேன். இருக்கிறீங்களா? என் கரங்களை கர்த்தருக்கு நேராக என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். விசுவாசத்தில் சொல்லிட்டான். கர்த்தரும் அதை கேட்டார். கர்த்தர் யோசிச்சிருப்பார், பரவாயில்ல பையன், நம்ம பையன் நல்லா விசுவாசிக்கிறான்னு சொல்லி அருமையான கர்த்தர் நிச்சயமா அவன் மேல சந்தோஷப்பட்டிருப்பாரு. இப்ப கவனிங்க, சோதோமின் ராஜா அந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் ஆபிரகாம் வேண்டான்னு சொன்ன உடனே அவன் என்ன நினைச்சிருப்பான், நல்லதா போச்சுப்பா, ஆளையும் கொடுத்த பொண்ணு வெள்ளியும் கொடுத்தன்னு சொல்லி டக்குன்னு நினைச்சிருப்பான், எடுத்துட்டு போயிருப்பான். பொண்ணு வெள்ளியெல்லாம் அவன் எடுத்துட்டு போன பிறகு ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கும், இவ்வளவு பொண்ணு வெள்ளியே வேண்டான்னு சொல்லிட்டோமே, நம்முடைய எதிர்கால தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்பட போகுது, இவ்வளவு பொண்ணு வெள்ளி எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் நினைச்சிருக்கலாம், அவனுக்கு வந்திருக்கலாம். அதனாலதான் 15ஆம் வசனத்துல அவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. என்ன சொல்றாரு? பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியோடு கூட கவலைப்பட்டு அதுக்கு அந்த பயத்துக்கு என்ன செய்யக்கூடாத, இடம் கொடுக்காதே ஆபிரகாமே. அப்புறம் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆங்கிலத்தில் விதமாக வருகிறது, I am your exceedingly great reward அப்படின்னு வருது. நீ செஞ்ச அந்த காரியத்துக்கு அவன் ஒரு ரிவார்டு கொடுத்தான், நீ வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா ஆபிரகாமே, அவன் கொடுத்தது அவன் எடுத்துட்டு போயிட்டான், நான் சொல்றேன் நான் உனக்கு ஒரு பெரிய ரிவார்டு கொடுக்க போறேன்றாரு. ஆண்டவர் எப்படி பாருங்க, நான் உனக்கு ரிவார்டு கொடுக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு விதமாக சொல்லுறது, I am your exceedingly great salary. சேலரின்னு எல்லாருக்கும் வழங்கும். சேலரின்னா சம்பளம், மாசம் முழு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு எண்ணம் மனசில் ஓடிட்டே இருக்கும், 1ஆம் தேதி வருது, பேடே இஸ் கமிங், சம்பளம் வாங்குற நாள் என்ன செய்யுது வருதுன்னு சொல்லி அந்த எண்ணத்துல தான் ரொம்ப உற்சாகமா என்ன செய்வாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் தான்ப்பா உன் சம்பளம். சோதோமின் ராஜா கொடுத்ததெல்லாம் கொஞ்சம்பா, நான் உனக்கு கொடுக்க போறது ஏராளம். ஆகவே ஆபிரகாமே, பொருளாதார தேவையை பார்த்து பயப்படாது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது, அதை எப்படி செய்ய போறோம், அந்த பணம் எங்க இருந்து வரப்போகுது. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் தான் அந்த பணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் தான் அந்த பணம்? கர்த்தர் இந்த பணத்தை கொண்டு வருவார் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு அறிக்கை செய்து முடிக்க போறோம். அதே போலதான் பாருங்க, ஈசாக்கிட்டே ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்தாலே பயப்படாதேன்ற வார்த்தையில தான் வர்றாரு. திருப்புங்க, ஆதியாகமம் 26:24 வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். பாருங்க, கர்த்தர் தரிசனத்தில் வந்து ஈசா கிட்ட சொல்றாரு, பயப்படாதே அப்படிங்கிறாரு. எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாரு தெரியுமா?
இவன் வந்து விதைக்கிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அறுவடை வருது, பெருகுறான் பாருங்க, வர வர விருத்தி அடைகிறான். இதை பார்த்த உடனே அங்க இருந்த பெலிஸ்தர்களுக்கெல்லாம் பொறாம, மனம் திரும்பாதவங்களுக்குலாம் என்ன செய்றாங்க, பொறாமப்பட்டு அருமையான இவனுக்கு விரோதமா வந்து இவன் தோண்டி வச்சிருந்த கிணறெல்லாம் என்ன செஞ்சாங்க, தூத்து போடுறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதை வச்சுதான் விவசாயம், அதை வச்சுதான் வருமானம். ஆனா அதையே என்ன செஞ்சிடறானுங்க, மூடி போட்டுறானுங்க. சரி இந்த இடத்துல வேணாம், இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டினா அங்க கர்த்தர் தண்ணியை கொடுக்குறாரு, அங்கேயும் வந்துடுறானுங்க வாக்குவாதத்துக்கு. இது எங்க கிணறு? இந்த பொல்லாத மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அருமையான பொல்லாத மனிதர்கள் வாழுகிற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அநியாயமா அருமையான சண்டைக்கு வர்றாங்க, பொறாமையினால எதிர்த்து வர்றாங்க. ஆனா ஈசாக்குக்கு ஒரு ஆதங்கம், என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஈசாக்கே பயப்படாதே, நான் உன் கூட இருந்து உன்னை நான் செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அருமையானவர்களே, கர்த்தர் அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, எவன் வந்து பொறாமப்பட்டு இவனுக்கு விரோதமா செயல்பட்டானோ அவனே பாருங்க பயந்து வந்து சரணாகதி அடைஞ்சிட்டான். ஈசாக்கினுடைய காலில் அணிச்சிட்டான், விழுந்துட்டான். அப்பா உன் கூட சமாதான உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம், எங்களுக்கு தீமை செஞ்சிடாத, நீ ரொம்ப பெரியவன் ஆயிட்ட, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படிங்கிறான். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில அப்படி இருக்கலாம், சில பொல்லாத மனிதருடைய எதிர்ப்பு இருக்கலாம். போட்டிக்கு வர்றாங்க பாருங்க, பொறாமப்பட்டு காரியங்களை செய்யறாங்க, அநியாயமா சில துன்பங்களை நமக்கு கொடுக்குறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பொல்லாத மனிதர்களுக்கு பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதத்தில் பெருகும் போது அவர்கள் பார்த்து ஆரம்பத்தில் பொறாமப்பட்டவங்க திரும்ப வந்து காலிலே விழுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் அப்படி செய்வாரு. கர்த்தர் வரும்போதெல்லாம் பயப்படாதேங்கிற செய்தியில தான் வர்றாரு. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் எல்லா பயத்தையும் நம்மை விட்டு அகற்றி போட்டிருக்கிறார். பயத்துக்கு ஊற்றாயிருக்கிற பிசாசை அழித்து போட்டிருக்கிறார். பயத்திலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். எந்த ரீதியிலும் பயத்துக்கு இடம் கொடுக்காம விசுவாசத்துல தைரியமாய் நிற்கும் போது அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை சந்திக்கிறது, வாழ வைக்கிறது, உயர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு அறிக்கை செய்வோம். இயேசு அவருடைய சிலுவை பாடுகள் மூலம் என்னை பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். பிசாசை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். வியாதியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பணத்தேவைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். எதிர்காலத்தை நினைத்து நான் பயப்பட மாட்டேன். நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதானே சோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். தேவன் எங்களுக்கு பயத்தின் ஆவி தரவில்லை, பலமுள்ள பரிசுத்த ஆவி தந்திருக்கிறீர். அதற்கு ஆமுக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய எல்லா பயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. மக்களுக்கு தாவே மனதிலே பரிபூர்ண விடுதலை
கட்டளையிடுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.